வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புஷாத்மி வக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புஷாத்மி மகாசனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி பகல் 11:36 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:10 வரை ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வின் நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்திலையும் உங்கள் ராசியிலையும் அமரக்கூடிய சந்திர பகவான் சில விரய செலவுகளை தந்து சனி வக்ரகாலத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் சில புலம்பல்களை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து புலம்பல்கள் எல்லாம் லாபத்திற்கு தான் என்று புரிந்து கொள்ளணும். ஒரு பொருள் உங்களுக்கு தேவைன்னா அந்த பொருளுடைய தன்மையை தான் பார்க்கணும் வழியே அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பொருளுடைய தேவையை பொறுத்தது. எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா அதிகமாக காசு கொடுத்தா அதை நான் வாங்கி தான் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ அதிகமாக காசு போச்சே என்று புலம்பாமல் அடுத்து திட்டமிட்டு செயல்படும் போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுதை சுப செலவாக மாற்றுகிறார். விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கணும். சில விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படணும். குரு பார்வை பலனாக உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதற்கு, தொழிலாளிகளை வைத்து தொழிலை அமைத்துக் கொள்வதற்கு, நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்வதற்கு, நல்ல உறவுகளை சேர்த்து கொள்வதற்கு காலத்தை ஏற்படுத்துகிறார். இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக லாபகரமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அதே போல் நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்வது, சனி வக்ர காலத்தில் நல்லவர்களை கெட்டவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது என்று நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கக்கூடிய வெக்காளி அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் அமரக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் சனி வக்ரகாலம், குரு பகவான் பார்வை, குரு பகவான் அமர்ந்த கோலம் என்று பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் பொறாமைப்பட்டு உங்களை சிலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளணும். இந்த நேரத்தில் கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வீண் படிச்சொல் பொறாமை அகலும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்மம் இருக்கிறதால மக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதே போல் சின்ன சின்னதாக மன வருத்தம் தர்ற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்து செய்யணும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆண்டாள் வழிபாட்டை செய்யுங்க. இந்த நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஆண்டாளை மனதில் நினைத்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை சிறப்பாக்கினாலும் மாலை பொழுதில் சில வருத்தங்களையும் சில அலட்சியங்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்திலும் குரு பகவான் நேரடி பார்வை காலத்திலும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை
மன உளைச்சல் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த நல்ல நாளில் கன்னி ராசிக்காரர்கள் ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஒரு கடனை வாங்கியாவது இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய காலம். கணவன் மனைவி உறவில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்ய முடியும். சனி வக்ர காலத்தில் சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வந்தாலும், சில அழுத்தங்களும் சில மன உளைச்சல்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகள் ரீதியாக பல்வேறு இன்னல்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிங்கப்பெருமாள், காற்றருகே சிங்கப்பெருமாளை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சக ராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெற போகுது. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா இருக்கு. சனீஸ்வர பகவானும் சாதகமான சூழலை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக ஒரு கடன் பெறுவதற்கு, தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறுவதற்கு, தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. பல்வேறு லாபங்களும் பல்வேறு போராட்டங்களும் கலந்து நடைபெறக்கூடிய இந்த நாளில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடை அம்மனும் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு பல விஷயங்களில் லாபம் நடைபெறுது. போராட்டம், வெற்றி, துணிவு, இப்படி எத்தனை இருக்குதோ அத்தனையும் உங்களுக்கு செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து சந்திரமங்கலா யோகத்தை ஏற்படுத்தி பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய காலம். காலை பொழுது சில சிரமங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது பயணம் இனிமையாக இருக்கும், மாலை பொழுது பயணம் அலைச்சலாக இருக்கும். மாலை பொழுதில் பயணம் வைத்துக் கொள்ள வேண்டாம். வீடு மண்மனை பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடம், தாய் வழி உடல் பாதிப்பை சரி செய்யக்கூடிய இடம். அதே போல மகர ராசி பெண்கள் கணவனுக்குள்ள சண்டையிடக்கூடிய நேரமாக இருக்கிறதால கொஞ்சம் அமைதி காத்து வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போது. நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய காலம். 3ஆம் இடத்தில் பயணத்தை தந்து அதன் மூலியமாக லாபம் ஏற்படக்கூடிய நேரம். உங்க 3ஆம் இடத்து அதிபதியோடு சந்திர பகவான் சேர்ந்து சகோதர வழி உறவால் லாபம், அதே போல பயணத்தால் லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய திரு ஆவணங்குடி முருகனை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை பொழுதுல 2ஆம் இடத்திற்கு பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டு உங்கள் 2ஆம் இடத்து அதிபதி யோக சந்திர பகவான் சேர்ந்து சனி வக்ர காலத்தில் இடம் மண்மனை, புதிதாக வேலை, புதிதாக நண்பர்கள், புதிதாக உறவுகள், நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை பட்டு சண்முகர மனசில் நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனை ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். குடுக்கல் வாங்கல பிரச்சனை வருவதற்கும் சில வாக்குவாதங்கள் மூலியமாக வம்பு வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதி காத்து மௌன விரதமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது இன்றைய நாள் சந்திராசந்து விடுபடக்கூடிய இந்த நல்ல நாளில் வேலூரில் அல்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது சந்திராஸ்மந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஜூன் மாதத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நேரத்தில் சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில்
யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கலையோ அவர்கள் எல்லாம் நாளிதழ்களில் பேப்பரில் பார்த்து வேலைக்காக விண்ணப்பம் செய்யுங்க. வேலைக்காக நிறைய மெனக்கெடுங்க. வேலை வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரமங்கலம் யோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் முருகப்பெருமான் வேலையின் நாயகன் வேலவன் முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி போட்டு முருகனை வழிபட்டு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்து அனைவரும் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்று வருமானத்தோடு வாழ்க்கையை இனிமையாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.